உருவாக்கப்பட்டது அல்ல. எவ்வளவு நாளா உருவாயிருக்கு, எவ்வளவு துறைகளில் வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதன்முறையாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தப்பட்டு நீங்கள் விரும்புகிற இடத்தை வெளிப்படையாக அறிவித்து, நானும் நம்முடைய டிஎம்எஸ் அவர்களும் டிபிஎச் டிஎம்இ போன்றவர்களும் உங்கள் துறைகளில் எங்கெங்கே எந்த மாவட்டத்தில் காலி பணியிடம் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக முதலில் அறிவித்து விடுங்கள். அறிவித்ததற்கு பிறகு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதில் 100% விரும்புகிற இடத்திற்கு கிடைப்பது என்பது கஷ்டம். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிஹெச்சி இருக்கு, எனக்கு அங்க வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்திருப்பேன். அங்க பார்மசிஸ்ட் வேலை காலியா இருக்காது, அங்க உதவியாளர் வேலை காலியா இருக்காது. ஆனா அங்கதான் கிடைக்கணும்னு ஆசை இருக்கும். இருந்தா நல்லது. ஏன்னா எங்க கொள்கையும் அதுதான். மருத்துவராக இருந்தாலும் செவிலியராக இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் யாராக இருந்தாலும் அவரவர்கள் சொந்த இடங்களில் சொந்த ஊர்களில் வீட்டுக்கு பக்கத்தில் மருத்துவ சேவையாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுவார்கள். வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தா. ஏன்னா குழந்தைங்க, அப்பா அம்மா, வயசானவங்க, வீட்டில் அடுத்து தலைமுறையை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டோம்னா வேலை செய்யற இடத்துல ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுவார்கள். ஆக இந்த மருத்துவ சேவை என்பது 100% மக்களுக்கு சிறப்பான சேவையா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல நாங்க சரியா இருக்கிறோம். ஆனாலும் அந்த மாதிரி இல்லாத போது என்ன பண்றது? எங்க காலி இருக்கோ அங்கதான் போனோம். இந்த காலி இருக்கணும். அதுக்காக தான் இந்த காலியான இடங்கள் அறிவிக்கப்பட்டு இப்போ நீங்க வந்திருக்கீங்க. இது தேர்வு முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே, காலையில 5 மணிக்கு வீட்டு வாசல்ல 300 பேர் நிக்கிறாங்க டெய்லியுமே. எல்லா அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க இருந்து வேணாலும் வந்துடுறாங்க. நானும் எவ்வளோ நம்ம 3 துறை தலைவர்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது இந்த இடமாற்றம் குறித்து துறை தலைவர்கள் மூலமா தான் போனோம். அமைச்சர் வீட்டுக்கு நேராக போகக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு அவங்களும் சர்க்குலர் அனுப்பிட்டாங்க. இந்த துறைக்கு நான் பொறுப்பேற்ற உடனே ஆபீஸ்ல ஒரு போர்டும் வச்சுட்டேன். இடமாற்றம் சம்பந்தமாக என்னை யாரும் அணுகக்கூடாதுன்னு போர்டும் வச்சுட்டேன். இதுக்கு மேல யாரும் எந்த மந்திரியும் பண்ண முடியாது. இதை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 300-400 பேர் யாரையாவது பிடிச்சின்னு வந்துடுறாங்க. சரி, அவங்க வந்தாங்க, சரி நீங்களும் வந்திருக்கீங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களும் ஒரு 50 பேர் நான் கை காட்ட முடியும் எத்தனை பேர் வந்தீங்கன்னு. நீங்க கவுன்சிலுக்கு போனீங்க, நீங்களாவே செலக்ட் பண்ணீங்க. சரி, 1-2 உங்களுக்கு அதாவது நீங்க நினைச்ச இடம் கிடைக்காமையும் போயிருக்கும். அதுக்காக எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தேடி பார்க்குறீங்க. தேடி பார்த்து அவங்களை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசல் வந்து எங்களுக்கு நெருக்கடி தர்றீங்க. இது நியாயமாங்கிறத நீங்க சிந்திக்கணும். இப்ப எங்கேயாவது நானோ இல்ல செக்ரட்டரியோ இந்த 946 பேர்ல ஒரு 4 பேரை இப்போ கவுன்சிலிங்ல உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் மாற்றி போட்டோம்னா இந்த தீயா பரவும். இது எல்லாமே இப்ப எல்லாருக்குமே எல்லா தகவலும் தெரியும். எல்லார் கையிலையும் ஒரு கேமரா வச்சிருக்கிறீங்க, எல்லார் கையிலையும் ஒரு வீடியோ கேமரா வச்சிருக்கிறீங்க. இது இல்லாதவங்க யாருமே இல்லை. இப்போ எது எங்க நடந்தாலும் படம் ஆக்கிறீங்க, உடனே சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றீங்க.